ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஞ்சலி ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம அஞ்சலி ஃபேமிலியில் நம்ம ஒரு காரசாரமான எலுமிச்சை சாதம் செய்ய போகிறோம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி ஈஸியாக சீக்கிரமாக பேச்சுலர்ஸ்க்கெல்லாம் எப்படி சீக்கிரமாக செஞ்சு சமையல் எடுத்துன்னு போகணுன்றதை நான் காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த பக்கம் சாதம் வெந்துன்னு இருக்குது. நம்ம நல்லா ஒரு 2-2.5 கிளாஸ் அளவுக்கு போட்டு நம்ம சாதத்தை வேக வச்சுருக்கோம். இது வெந்ததும் வடித்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் வேர்க்கடலை, பச்சை மிளகா, அப்புறமா உளுந்து, கடலைப்பருப்பு, கறிவேப்பிலை எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். நான் கொஞ்சமாக இஞ்சி மட்டுமே கொஞ்சமாக நசுக்கி வச்சுருக்கேன். நான் ஒரு 6 எலுமிச்சம் பழத்துக்கு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கடாய் வச்சுருக்கேன், சூடாயின்னு இருக்குது. நான் ஒரு 6 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை எடுத்துன்னு இருக்கேன். லெமன் சாதன்றதுனால கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருந்துச்சுன்னா தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால் ஒரு 6 டீஸ்பூன் எடுத்துருக்கேன். எண்ணெய் காஞ்சின்னு இருக்குது, நல்லா சூடாகட்டும். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கினேன். நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சியை சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சிடுச்சு பாருங்கள். இஞ்சி போட்ட உடனே நல்லா பொரிஞ்சிடுச்சு இஞ்சி. அடுத்து பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுக்கிறேன், பச்சை மிளகாய் சேர்த்துக்கணும். அடுத்து கடலைப்பருப்பை சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம். கடலைப்பருப்பு உளுந்தும் கடலை சேர்த்துக்கணும். நல்லா பொரியட்டும். ஒரு பொன்னிறமாக ப்ரௌனிஷாக அது மாறணும். அப்போ தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போது நம்ம வேர்க்கடலையை சேர்த்தாச்சு. இப்போ பொரியல் இருக்கும். இது நல்லா பொரியட்டோன்னு நம்ம கலந்து விடலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விடலாம். நல்லா இப்போ பாருங்கள், நல்லா கலந்து நல்லா பொரிஞ்சின்னு இருக்குது. அவ்வளோதாங்க, நம்ம ஆஃப் பண்ணிடணும். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு இப்போ நம்ம லெமனை கட் பண்ணி அதை புழிஞ்சு எடுத்துக்கலாம். லெமனை நல்லா புழிஞ்சியாச்சு பாருங்கள். ஒரு கிண்ணத்தில் நம்ம புழிஞ்சிக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம புழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ எல்லா பழமுமே நம்ம புழிஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இதை எடுத்துன்னு நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு சேர்த்தாச்சு. நம்ம புழிஞ்சு வச்சிருக்கிற லெமனை நம்ம இதில் வடிகட்டிக்கலாம். பாருங்கள், இப்படி கை வச்சு இப்படி வடிகட்டினாவே நம்ம அதில் இருக்கிற விதையெல்லாம் கையில் தானாக நின்றுடும். இதே மாதிரி நம்ம வடிகட்டி எடுத்துக்கணும். அவ்வளோதாங்க, வடிகட்டியாச்சு. இதை தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான், இதை நம்ம தனியாக எடுத்து அப்படியே வச்சிடலாம். கொஞ்ச நேரம் இருக்கட்டும். இப்போது கடாயில் நம்ம சாதத்தை எடுத்துக்கலாம்.
பாருங்கள் சாதம் கடாயில் எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து பொரிச்சு வச்சிருக்கிற லெமன் இது வந்து சாரை வந்து இதில் ஊற்றிடலாம். அவ்வளோதாங்க, நம்ம சுவையான லெமன் ரைஸ் ரெடி ஆகின்னு இருக்கு. நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதாங்க, நம்ம சுவையான லெமன் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சீக்கிரமாக ஒரே 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். இதை ஒன்று வந்து இதுக்கு வந்து காலையில் வேலைக்கு போகிறவங்களுக்கெல்லாம் இது வந்து ஈஸியான சமையல் செஞ்சு எடுத்துன்னு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அழுத்திடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் வந்துகிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நல்ல சுவையான ஒரு சமையலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, பாய் பாய்.